நண்பர்களுக்கும் இந்த மாதிரி வணக்கம். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மொபைல் ஃபோனில் இன்ஸ்டாகிராம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ கால் பண்ணுறாங்க, நார்மல் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், அண்ட் ரீல்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு குவைட் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், ஒரு அட்டகாசமான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அந்த குவைட் மோட் ஆப்ஷன் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு யாராவது அதிகமாக தொந்தரவு பண்ணி மெசேஜ் ஆர் கால், வீடியோ கால் இந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்டாகிராமில் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அது அவங்க வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருக்கலாம். பிளாக் பண்ண முடியாது. ஸோ அவங்க கொஞ்சம் நேரம் நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும்னு நம்ம நினச்சா, நான் சொல்லக்கூடிய அந்த குவைட் மோடை நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா, அவங்க என்ன தான் மெசேஜ் பண்ணாலும் கால் பண்ணாலும் நம்மளோட இன்ஸ்டாகிராமுக்கு வரவே வராது. ஆனால் அந்த குவைட் மோடை நம்ம வந்து திரும்ப எடுத்ததுக்கு அப்புறமா, ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரும். ஸோ நம்ம இப்போ ஒரு அரை மணி நேரம், இல்லை 1 மணி நேரம், இல்லை 2 மணி நேரம் யாரோட தொந்தரவும் இன்ஸ்டாகிராமில் எனக்கு வரவே வரக்கூடாது, எந்த இன்ஸ்டாகிராமில் நான் பண்ண எந்த ஒரு தொந்தரவும் எல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த குவைட் மோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட முடியும். இந்த குவைட் மோடை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படி இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு, இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களோட இந்த ஐக்கான் வந்து லாஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களோட பேஜில் வாங்க. பேஜில் வந்ததுக்கு அப்புறமா மேலே இருக்கக்கூடிய இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவைட் மோட் அப்படிங்கிறது வந்துடும். இந்த இருக்குது பாருங்கள், இந்த குவைட் மோட் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து வேறு ஆப்ஷன்ஸ் நிறையெல்லாம் இருக்காது. இந்த குவைட் மோட் ஆன் பண்ணுறதும் கீழே வந்து ஃப்ரம் டு அப்படிங்கிற டைமும் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரலாம், இப்போ குவைட் மோட் நம்ம போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஆன்லைனில் இருக்கோம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். நீங்கள் இந்த குவைட் மோட் போட்டிங்கன்னா யார் உங்களோட ப்ரொஃபைலை பார்த்தாலுமே நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் ஆஃப்லைனில் இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே காமிக்கும். அண்ட் அவங்க மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு இப்போ ரிசீவ் ஆகாது. நீங்கள் எப்போ குவைட் மோட் ஆஃப் பண்ணுறீங்களோ அப்போ தான் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்க அனுப்பின மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் இந்த குவைட் மோடை இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரம் டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3 மணி ஆகுது, 15 மேலே ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து இப்போலேருந்து இந்த 15 மணி 15 இருக்கட்டும், 2 வந்து 18 மணி வைக்கிறேன். இப்போ 18 மணின்னு பார்த்தீங்கன்னா 6 மணி, ஈவினிங் 6 மணி, 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நான் குவைட் மோடை இப்போ வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி நான் செட் பண்ணி வச்சுட்டேன்னா இந்த 3 மணி நேரத்துக்கும் என்னோட மொபைல் ஃபோனில் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு யாருமே மெசேஜ் பண்ண முடியாது, வீடியோ கால் பண்ண முடியாது, கால் பண்ண முடியாது, எந்த தொந்தரவும் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஆஃப்லைனில் இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு காமிக்கும். ஆனால் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து நார்மலாக நான் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட முடியும். இது வந்து எவ்வளவு நேரம் வரைக்கும் நம்ம குவைட் மோட் இது வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் டு வந்து கீழே பாருங்கள், யூ கேன் டர்ன் இட் ஆன் ஃபார் அப் டு 12 hours. கண்டினியூஸாக 12 மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்து குவைட் மோடை வந்து இது ஆன் பண்ணி வச்சுக்கிட முடியும். இப்போ நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கிறது 12 மணி நேரம் வரைக்கும் நம்ம இதில் வந்து டைம் செட் பண்ணிக்கிட முடியும். 5 மினிட்ஸில் இருந்து 12 hours வரைக்கும் நீங்கள் வந்து டைம் வந்து இது வந்து செட் பண்ணி நம்ம வந்து குவைட் மோடில் வச்சுக்கிட முடியும். இந்த ஆப்ஷன் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. தெரிஞ்சிருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து இது ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் அடுத்தடுத்த சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்களை சந்திப்போம். மதுரைக்கும் கூட விடைபெறுவது உங்கள் அஜின். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.